தன்னோட தலையை ஒரு புறாக்கு விட்ட இவரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? 1969ஆம் ஆண்டு கிளென்னுங்கிற இவரு இவரோட வேலையை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்க சமயத்துல எங்கிருந்தோ பறந்து வந்த இந்த புறா இவரோட தலை மேல அப்படியே வந்து உட்கார்ந்துருக்கு. கிளென்னும் வந்த புறாவை துரத்தி விட ட்ரை பண்ணிருக்காரு. பட் என்னதான் சுத்தி சுத்தி போனாலும் கொஞ்ச நேரம் அங்கங்க வட்ட விட்டுட்டு மறுபடியும் தலை மேலேயே வந்து உட்கார ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டு சரி இது அப்படியே விட்டுருக்காரு. இதே மாதிரி தினமும் வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதை கொஞ்ச நாளா இவர் செஞ்சுட்டு இருந்த சமயத்துல இவர் சட்டையா இருக்கட்டும் இவரோட போட்டிருக்க எல்லாத்துலயுமே இந்த புறா அசிங்கம் பண்ணி இவருக்கு பல சமயம் ஒரு வாரத்துக்கு 3 சூட்டு புதுசா வாங்குற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த புறா மேல ஒரு தனி பாசத்தை வச்சு இது கூடயே தான் வச்சுட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயம் லோக்கல் நியூஸ் பேப்பர்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் இந்த நியூஸை பார்த்த ஒரு கப்பல் இது நம்ம புறா வச்சு இது என்ன அங்க பண்ணுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த புறா இந்த கப்பல் வளர்க்கறப்ப இதே மாதிரி தான் தலையில இருந்துட்டு இருக்குமா. அந்த மாதிரி ஒரு சமயத்துல அந்த கப்பல் வாக்கிங் கூட்டிட்டு போறப்ப தான் இந்த புறா காணாம போயிருக்கு. கரெக்டான தலையா பார்த்துட்டு இந்த கிளென்னோட தலையில போய் இந்த புறா உட்காரவும் செஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கப்பல் கிட்டயே இந்த புறா போயிருந்தாலும் கிளென் அதை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு அவங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு தனித்துவமான கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?